துக்கிரல்லாஹ் இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா உள்ளங்கள் நடுங்குமா. அப்படின்னா என்ன? தப்பு செய்ய போவான், தக்குவா அவனுக்குள்ள இருக்கும், அல்லாஹ் பார்க்கறான். படத்தை பார்க்க போறாய் சொன்ன உடனே வஜ்லத் குலூபுஹும் திரும்பிடுவான். செய்ய போன காரியத்தை விட்டும் திரும்பி போயிடுவானாம். இந்த ஆடை இருந்தால் மட்டும்தான் அவனால் சில தீமைகளை விட்டு பாதுகாக்கலாம், தன்னை காத்துக் கொள்ளலாம். இந்த டிரெஸ் இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் இந்த டிரெஸ்ஸையும் சேர்த்து தான் இறக்கி இருக்கிறான். இந்த டிரெஸ்ஸை நாம உடுத்துக் கொள்ளணுமா. இத போய் கடையில வாங்கினா ஒரு ஷர்ட்டை உடுக்கலாம், ஒரு ட்ரவுசரை உடுக்கலாம். வலிபாசு தக்வா, தக்வா என்ற டிரெஸ்ஸை எப்படி உடுக்கிறது? தக்வா என்ற டிரெஸ் எதுக்கு? கல்புக்கு. கல்பில் அந்த டிரெஸ் இருந்தால் எந்த கல்பும் எல்லா நேரமும் நன்மையை மட்டும் நினைக்காது. கல்புகளில் தீமை வந்து கொண்டே இருக்கும், ஷைத்தான் தூண்டுவான். ஆதன் நபிக்கு அவன் டார்கெட் என்ன? ஆதன் நபியிட டிரெஸ் கலட்டணும், அதான் டார்கெட். திருமறை குர்ஆன் சொல்லுது அவர்களுடைய வெட்கத்தலங்களை வெளிப்படுத்தணும். இதுக்கு தான் கொண்டு வந்து வஸ்வாசம் உண்டாக்கினான். எப்படி வஸ்வாசம் உண்டாக்கினா? எப்பா அந்த கனியை சாப்பிட்டா நீங்க மலக்கா போயிருவீங்க, அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சாப்பிட வேணான்ட்டான். இப்படி ஒரு பொய்யை கொட்டி கொடுத்தான், ஒரு பொய்யை அவருக்குள்ள உண்டாக்கினான். அவர் யோசிச்சார், அப்படியா என்று அவர் என்ன பண்றாரு, ஷஜரத்தை அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை சோச்சு பார்த்தாங்க, சாப்பிட்டு பார்த்தாங்க. உடனே டிரெஸ் கலந்துட்டு அவன் டார்கெட் என்ன? வெக்கத்தை இல்லாமல் ஆக்கினால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அதான் அவன் டார்கெட். டிரெஸ் குறைக்கணும், எல்லா வெக்கத்தலத்தையும் வெளியே காட்டணும், அதை பகிரங்கமாக்கணும். அதை செஞ்சான், வெத்திட்டான். இதுதான் அவன் டார்கெட். ஒரு மனிதன் அத்தனை தீமைகளும் செய்வதற்கு முக்கியமான விஷயம் ஆடைகளை கலட்டுவது, இன்னொருடைய ஆடையை கலட்ட முயற்சிப்பது, அந்த ஆடை இல்லாமல் ரசித்து பார்ப்பதற்கு முன் வருவது. இந்த காரியத்தை ஷைத்தான் செய்தான். உடனே வரக்கில் ஜென்னா, சுவர்க்கத்தில் அந்த தோட்டத்தில் உள்ள இலைகளை கொண்டு அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் உடனே மறைச்சு, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரின். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் லனகுனன்ன மினல் ஹாசிரின், நாம் நஷ்டம் அடைஞ்சு போயிருவோம் யா அல்லாஹ்னு அவர் கேட்கிறார். அப்ப ஷைத்தான் டார்கெட் என்ன? நம்முடைய ஆதம் நபிக்கு என்ன பண்ணினான்? உடுப்ப கலட்டணும், வெக்கத்தலங்களை வெளிப்படுத்தணும். இந்த வெக்கத்தலங்களை வெளிப்படுத்துறதுக்கு டிரெஸ் கலட்டுறாங்க. இதே மாதிரிதான் நான் சொல்றேன், அவனுடைய அடுத்த டார்கெட் தக்வாவை இல்லாமல் ஆக்குறது. இந்த டிரெஸ் மாதிரி அந்த டிரெஸ், மனிதனுக்குள்ள போற இந்த டிரெஸ்ஸை விட முக்கியமான டிரெஸ்ஸாக அல்லாஹ் எதை சொல்றான்? இதுவும் முக்கியம். வலிபாசு தக்வா ஸாலிக கைர். இந்த தக்வா என்ற டிரெஸ் இருக்குது, அதுதான் மிக சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிற நானும் நீங்களும் இந்த தக்வாவுடைய ஆடை அணிந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இதை சொல்லுகிறேன். இது எப்படி வருமாம்? இந்த தக்வா எப்படி ஏற்படுமாண்டா, நோன்பு பிடிச்சிட்டு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சும்மா இருந்தால் வராது, பேசாம இருந்தால் வராது. ஏன்? அது எப்ப வருமாம்? அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் நினைத்து பார்க்கிற நேரம் வருமாம். நீங்க குர்ஆன்ல உள்ள எந்த வசனத்தை எடுத்து பாருங்க, ஃபத்தகூனி யா உலில் அல்பாப், சிந்திக்க கூடியவனே அல்லாஹ்வை பயந்து கொள், சிந்திக்க கூடிய மனிதர்களே, புத்தி உள்ளவர்களே என்று அல்லாஹ் சொல்றான். புத்தி உள்ளவனே அல்லாஹ்வை பயந்து கொள். ஏன் அப்படி சொல்றான்? சிந்திச்சு பார்த்தால் அல்லாஹ்வுடைய வல்லமை புரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமை புரிந்தால் வலிபாசு தக்வா எடுத்துக்கொள்வோம். அவ்வளவுதான். சாப்டர் என்ன? ரொம்ப சிம்பிளா அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்களோ, சொல்லி சும்மா இருந்தா அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். அல்லாஹ்வே சொல்றான், சும்மஸ்தகாமு, பின்னர் அதில் உறுதியாக இஸ்திகாமத்தோடு நின்றார்களோ. அப்போ அல்லாஹ்னு சொல்லி போட்டு போறவங்களும் இருப்பாங்களா? சும்மஸ்தகாமு, உறுதியாகவும் யார் அதிலே நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா,
அவர்கள் பக்கத்தில் மலக்குமார்களை நாம் இறக்குவோம். அல்லாஹ் தகாஃபு, பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவன சோலைகள் உங்களுக்கு உண்டு. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் என்று மலக்குமார்கள் இறங்கி நம் பக்கத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்களா. யாருக்கு சொல்லுவாங்களா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ்னு ஃபுல் ஸ்டாப் வச்சார்களுக்கு இல்ல, என் ரப்பு அல்லாஹ்னு சொல்லிட்டு போறானே அவனுக்கு இல்ல, சும்மா சக்காமோ அதில் உறுதியாக நிற்கிறார்களோ. அப்ப அல்லாஹ்னு சொல்லிட்டு உறுதியா நிக்கிறேன்னா என்ன? அதுக்கு பேர் தான் இறையச்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் வந்துரும், ஈமான் காணாமலும் போய்விடும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஈமான் வந்த உடனே அது இல்லாமலும் போய் அவன் மரணித்து விடுவான். சில வேளை ஈமான் என்பது கூடும் குறையும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும், தக்வா கூடும் குறையும். அப்படி என்றால் அதை பாதுகாக்கும் முயற்சியில் நானும் நீங்களும் ஈடுபடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், சிந்திக்க கூடியவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்படுவது என்பதற்கு சில உதாரணங்களை நான் இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் நமக்கு சிந்திக்க சொல்லுது. சிந்திப்பதன் மூலமாக தக்வா வரும் என்று இறைவன் சொல்லுகிறார். எப்படி என்றா அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம், மூமின்கள் முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தக்வா உள்ளவர்கள் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், நின்று கொண்டு இப்படியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்களாம். வ குஊதா, உட்கார்ந்திருப்பார்களாம் ஆனால் சிந்தித்துக் கொண்டிருப்பார்களாம். வ அலா ஜுனூபிஹிம், சாய்ந்து கொண்டு படுத்துக் கொண்டிருப்பார்களாம் ஆனால் சிந்தித்துக் கொண்டிருப்பார்களாம். என்ன சிந்திக்கிறார்களாம்? வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கும் அப்படி என்று அவர்கள் சிந்திப்பார்களாம். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், உடனே சிந்திச்சு முடிஞ்ச உடனே சொல்லுவார்களாம், ரப்பனா, என்னுடைய ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ், சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன். இப்ப தக்வா வெளிப்படுமா? ஃபக்கினா அதாபன்னார், நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ். பயம் வந்து அதிகமாக பயம் உண்டாகி அந்த மிக பெரும் பிரம்மாண்டமான பயங்கரமான கொடூரமான நரகத்திலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்து சொன்னாரே, அந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு. சஹாபாக்கள் பயந்தார்களே, அந்த தக்வா எப்ப வெளிவரும் என்று சொன்னால், நின்று கொண்டு சிந்திப்பார்களாம், உட்கார்ந்து கொண்டு சிந்திப்பார்களாம், சாய்ந்து கொண்டு சிந்திப்பார்களாம். எப்படி 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 என்று சொல்ற நேரம் அந்த தக்வா வெளியே வந்து அல்லாஹ்விடம் துஆ கேட்க ஆரம்பிப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சிந்திப்பதற்கு நிறைய சொல்றான். அதுல ஒன்றை பார்ப்போம். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ள வச்சிருக்கிறேனே பார்க்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். எப்போ உடம்புக்குள்ள நிறைய வச்சிருக்கிறேன் பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில நீதிமன்றத்தில் சில வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்குகளை மட்டும் நாம் சரியாக பார்த்தோமே ஆனால் நம்முடைய தக்வாவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆயுதமாக அந்த வழக்குகளே திகழ்வதை பார்க்கிறோம்.